صل يا رب على محمد. சூரத்துல் கஹ்ஃபுடைய 100வது வசனத்திலிருந்து 106வது வசனம் வரைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وعرضنا جهنم يومئذ للكافرين عرضا الذين كانت أعينهم في غطاء عن ذكري وكانوا لا يستطيعون سمعا أفحسب الذين كفروا أن يتخذوا عبادي من دوني أولياء إنا أعتدنا جهنم للكافرين نزلا قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا أولئك الذين كفروا بآيات ربهم ولقائه فحبطت أعمالهم فلا نقيم لهم يوم القيامة وزنا ذلك جزاؤهم جهنم بما كفروا واتخذوا آياتي ورسلي هزوا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. وعرضنا جهنم يومئذ للكافرين عرضا الذين كانت أعينهم في غطاء عن ذكري وكانوا لا يستطيعون سمعا أفحسب الذين كفروا أن يتخذوا عبادي من دوني أولياء إنا أعتدنا جهنم للكافرين نزلا قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا أولئك الذين كفروا
بآيات ربهم بآيات ربهم ولقائه ولقائه فحبطت فحبطت أعمالهم أعمالهم فلا نقيم لهم فلا نقيم لهم يوم القيامة يوم القيامة وزنا وزنا ذلك ذلك جزاؤهم جزاؤهم جهنم جهنم بما كفروا بما كفروا واتخذوا واتخذوا آياتي آياتي ورسلي ورسلي هزوا هزوا. சூரத்துல் கஹ்ஃபுடைய 100வது வசனத்திலிருந்து 106வது வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஓதக்கூடிய இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி ஆயத்துகளில் அல்லாஹ் எதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதில் முக்கியமாக 10 அம்சங்கள் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இதில் முதலாவது وَعَرَضْنَا جَهَنَّمَ يَوْمَئِذٍ لِلْكَافِرِينَ عَرْضًا. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் காஃபிர்களுக்கு முன்னால் நரகத்தை அல்லாஹ் முன் காட்டுவான். ஜஹன்னமை அல்லாஹ் அரல் பண்ணுவான். இது கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நரகத்தை வெளிப்படுத்துவது. நரகத்தில் போடுவது வேறு, நரகத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவது வேறு. وَعَرَضْنَا جَهَنَّمَ يَوْمَئِذٍ لِلْكَافِرِينَ عَرْضًا. இப்போ நரகத்தில் போடப்படுவது என்கிறது கடைசி நிலைமை. எங்கட அமலை வச்சு காஃபிர்களுடைய செயலை வைத்து அல்லாஹ் நரகத்தில் போடுவான். இது நரகத்தில் போடுறது இல்லை. இது கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நரகத்தை காட்டுறது. இப்போ எங்கட வாழ்க்கையில் இப்பொழுது நாங்கள் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையுடைய மயக்கம் ஒன்றையும் காட்டாது. ஆனால் இரண்டாவது எங்களுடைய வாழ்க்கை தொடங்குமே. எங்களுடைய உடம்பை கொண்டு போய் மண்ணுக்குள்ள வைத்ததிலிருந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதும் வரைக்கும் இரண்டாவது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அல்லாஹ் பாவிகளை அல்லாஹ் ஜெயிலில் போட்டுருவான். அல்லாஹ் திரும்ப அல்லாஹ் மூன்றாவது வாழ்க்கைக்காக அல்லாஹ் எழுப்பாட்டுவான். கியாமத் எழுப்பாட்டக்கூடிய அந்த நாளையில்தான் அல்லாஹ் என்ன செய்வான்? وَعَرَضْنَا جَهَنَّمَ يَوْمَئِذٍ لِلْكَافِرِينَ عَرْضًا. அல்லாஹ் ஜஹன்னமை காட்டுவான். ஜஹன்னமை காட்டி எல்லாம் முடித்ததற்கு பிறகு எப்பொழுது நரகவாதிகள் என்று முடிவெடுக்கப்படுமோ அதற்கு பிறகு அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான். முஸ்லீம்களில் யாரெல்லாம் நரகம் போவார்களோ தங்களுடைய செயல்களால் அவர்கள் நரகத்துடைய காலத்தை முடித்துவிட்டு திரும்ப வருவார்கள். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் காஃபிர்கள் யாராவது நரகத்துக்கு சென்றால் இவர்கள் யாரும் திரும்பி வர முடியாது. அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்பதுதான் இது அல்லாஹுடைய வாக்கு. இது وَعَرَضْنَا جَهَنَّمَ يَوْمَئِذٍ لِلْكَافِرِينَ عَرْضًا. இந்த நரகத்துக்கு போவதற்கான காரணி என்ன? ஏன் காஃபிர்கள் அல்லாஹ் ஜஹன்னமுக்கு போடுறான்? முதலாவது காரணி الذين كانت أعينهم في غطاء عن ذكري. முதலாவது காரணி எவ்வளவுதான் அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டாலும் அவங்களோட கண்களில் ஒரு திரை வந்துடும், கணக்கெடுக்கிறது இல்லை. கிதா அன் திக்ரி, அல்லாஹ்ட திக்ரை விட்டும் மறக்கடிச்சிட்டாங்க.
அல்லாஹ்வை பற்றியா, ரசூலை பற்றியா, இஸ்லாத்தை பற்றியா, மார்க்கத்தை பற்றியா அவங்களுக்கு ஒரு திரை, அந்த சிந்தனை அவங்களுக்கு வாரதே இல்லை. இதுதான் முதலாவது காரணி. الذين كانت أعينهم في غطاء عن ذكري. முதலாவது என்ன? அவங்களோட பார்வைக்கு சொல்லுவாங்களே, இவர பார்வை நல்ல, இவர சிந்தனை நல்ல. இப்போ சிலர் எங்கள்ட முஸ்லீம்கள்லையும் வாழுவாங்க, அவங்களுக்கு மௌத்தை பற்றி உள்ள சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு ஆகிரத்தை பற்றிய சிந்தனையே இருக்காது. எதை பேசினாலும் விளையாட்டு தான், எதெடுத்தாலும் ஒன்று சாப்பாடு இல்லாட்டி விளையாட்டு, சாப்பாடு விளையாட்டு. ஏன் அப்போ அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இவ்வளோ பெரிய பெரிய மீட்டிங் வைக்காங்க, என்ன மீட்டிங்? விளையாட்டு. என்ன மீட்டிங்? சாப்பாடு. சாப்பாடும் விளையாட்டும், விளையாட்டும் சாப்பாடும் தான் அவங்களுடைய குறிக்கோள், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஆகிரத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்போமே, அமலை பற்றி கொஞ்சம் யோசிப்போமேன்றா அதுக்கு யாரும் தயார் இல்லை. الذين كانت أعينهم في غطاء عن ذكري. இரண்டாவது وكانوا لا يستطيعون السمع. அவங்களால நல்ல விடயத்தை கேட்க இயலாது. நல்ல விடயத்தை என்ன செய்யலாது? தஃப்சீருக்கு வா, பயானுக்கு வந்து இரியண்டா அது சரி வர. ஜும்மாக்கு நேரத்தோட வா வாப்பா வந்து கொஞ்சம் கேளு, அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது. நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம். அல்லாஹ் கேட்க வைக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவங்கள நரகத்துக்குண்டு அல்லாஹ் ஆக்கிட்டான். இப்போ நல்லதை கேட்டால் நல்ல உணர்வு வரணும். எந்த நேரமும் ஒருத்தர் படத்தை பார்த்து இருக்கிறார், என்ன உணர்வு வரும் அவருக்கு? எந்த நேரம் ஒருத்தர் காசை பத்தான் கதைக்க என்ன வரும் அவருக்கு உணர்வு? சக்கராத்துலேயும் காசி காசி காசின்னு சாக வேண்டியதுதான், மற்றவங்க காசு எடுத்துட்டு போய்த்துருவோம். அதனால தான் சக்கராத்தில் காசை பற்றி கதைக்கிறேன். உலகத்தில் வாழும் பொழுது எல்லா காலமும் உங்களோட சிந்தனை எதை பற்றி இருந்ததோ அதுதான் கடைசி நேரத்தில் வேலை செய்யும். அவங்களோட கண் காது ரெண்டுக்கும் அல்லாஹ் சீல் பண்ணிடுவான். நல்லதை பார்க்க இயலாது, நல்லதை கேட்க இயலாது. அல்லாஹ் இந்த ஆயத்தில் மட்டுமல்ல, வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா, அல்லாஹ் சொல்றான் பார்வைக்கு அப்படியே திரைய போட்டுருவோம். وَجَعَلَ عَلَى بَصَرِهِ غِشَاوَةً. குர்ஆன்ல பல ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். மார்க்கத்தை கண்டுகொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன தெரியுமா? குருடன். அல்லாஹ் வச்ச பேர் என்ன? குருடன். அரபில குருடனுக்கு சார் அஅமா. أَفَمَنْ يَعْلَمُ أَنَّمَا أُنْزِلَ إِلَيْكَ مِنْ رَبِّكَ الْحَقُّ كَمَنْ هُوَ أَعْمَى. அஅமா அவன், குருடன். அவனேன் அவன் மார்க்கத்தை கண்டுகொள்றான் இல்ல, மார்க்கத்தை என்ன கண்டுகொள்றான் இல்ல. உலைக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ் ஃபஅஸம்மஹும் வஅஅமா அப்சாரஹும். அல்லாஹ் சிலரை நாசமாக்கிட்டான், அவ்வளோத்தில் சபிச்சிட்டான். என்ன காரணம் தெரியுமா? ஃபஅஸம்மஹும், அவங்களோட காது செவிடாயிட்டு. காது செவிடுன்னா என்ன? காது செவிடு, காது கேட்குது தான், நல்லதை கேட்குது இல்லை. அடுத்தது அவங்களோட பார்வை குருடாயிட்டு, கண் பார்வை இருக்கு, எல்லா உலகத்தில் பார்க்குறாங்க, உலகத்தை சுற்றுறாங்க, அவங்க மார்க்கத்தை பார்க்கறது இல்லை. என் வாழ்க்கையில் மார்க்கத்தில் முன்னேற்றம் வருதா? என் தொழுகை எவ்வாறு இருக்குது? நான் ஓதுற குர்ஆன் எவ்வாறு இருக்குது? என்ன ஜக்காத் எவ்வாறு இருக்குது? என் நோன்பு எவ்வாறு இருக்குது? நான் ஹஜ்ஜி செஞ்சிட்டேனா? இந்த சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லதீன கானத் அஅயுனுஹும் ஃபீ கிதாஇன் அன் ذிக்ரி وَكَانُوا لَا يَسْتَطِيعُونَ السَّمْعَ. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், மூணாவது காரணி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், أَفَحَسِبَ الَّذِينَ كَفَرُوا أَن يَتَّخِذُوا عِبَادِي مِن دُونِي أَوْلِيَاءَ. அல்லாஹ் கேட்கிறான், என்ன விட்டுட்டு, அல்லாஹ்வை விட்டுட்டு
வேறவர்களை நேசர்களாக தேர்ந்தெடுக்கிறவங்களை நினைச்சீங்களா நபியே? அஃபஹஸிபல்லதீன கஃபரு, காஃபிர்கள் இருக்கிறாங்களே அல்லாஹ் மறுத்தவங்க, ஐயத்தஹிது இபாதி, என்னுடைய அடியார்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, மிந்தூனி, என்ன விட்டுட்டு, அவுலியா, அவர்களின் நேசர்களாக. இப்ப எனக்கு நேசனா நான் உதவி தேட வச்சிருக்கேன் யார தெரியுமா? என்ன மாதிரி ஒரு மனிதன், என்ன மாதிரி ஒரு மனிதன். அல்லாஹ் விட்டுட்டேன். அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறது இல்லை, அல்லாஹ் கிட்ட மனிதன்ட்டான் கேட்கிறேன். நான் அல்லாவை நம்புறது இல்லை. அல்லாஹ் தான் சொல்றேன். என்ன விட்டுட்டு அவங்க தேர்ந்தெடுத்துக்கிற யார? சிலைகளை. அவங்க தேர்ந்தெடுக்கிற யார? அவங்களோட கடையை. என்னை கடை தான் ரிஸ்க் தரும், என் தொழில் தான். இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னா அஅதத்னா ஜஹன்னம லில் காஃபிரீன நுஸுலா, நிச்சயமாக நாங்கள் காஃபிர்களுக்கு ஜஹன்னமை விருந்தாக தயாரித்து வைத்திருக்கிறோம். நுஸுலண்டா என்ன? விருந்து. அரபுல நுஸுலண்டா என்ன? நுஸுலண்ட சொல் நல்ல விருந்துக்கும் சொல்றது, கெட்ட விருந்துக்கும் சொல்றது. நரகத்தை விருந்தாக தயாரித்து வைத்திருக்கிறோம் என்றா இதென்ன? அல்லாஹ் அவங்கள ஒரு கிண்டலாக சொல்றான். உங்களுக்கு வாங்க சாப்பாடு இருக்குதுன்னா என்ன சாப்பாடு? உங்களுக்கு வாங்க நல்ல சாப்பாடு இருக்குதுன்னா பிரியாணிக்கு சொல்ல இல்லை, நல்ல மேல பூசரிக்குது. நாங்களும் பாவிப்போம் தானே தமிழ்ல. வாங்க நல்லா கிடைக்கும், உங்களுக்கு பவுர் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவோமே, அந்த பவுர் நிறைய கிடைக்கிறது, நல்லா விருந்து இருக்குதுன்னா என்ன சொல்ற அல்லாஹ்? இன்னா அஅதத்னா ஜஹன்னம லில் காஃபிரீன நுஸுலா, காஃபிர்களுக்கு நாம் நரகத்தை விருந்தாக தயாரித்து வைத்திருக்கிறோம். நுஸுல் சூரத்துல் வாக்கியாவில் நாங்க ஓதுறோமா இல்லையா? சூரா வாக்கியாவிலையும் எல்லாம் நுஸுல் என்று சொல்றோம். இப்போ நாங்க உலகத்தில் உள்ள காஃபிர்களுக்கு இதெல்லாம் தெளிவுபடுத்தணும். பயப்பட தேவையில்லை. எது பயப்பட? எல்லாம் அவங்க அனுபவிக்க போறாங்க ஒரு காலத்தில். அவங்க எல்லாம் ஒரு காலத்தை என்ன செய்ய போறாங்க? ஜஹன்னம அனுபவிக்க போறாங்க. அந்த நேரம் நீங்க என்ன சொல்லி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. இன்னா அஅதத்னா ஜஹன்னம லில் காஃபிரீன நுஸுலா. அடுத்ததாக அல்லாஹ் கேட்கிறார், நபியே சொல்லுங்க, குல், நபியே சொல்லுங்க, ஹல் நுனப்பிஉகும் பில் அக்ஸரீன அஅமாலா, நபியே உலகத்தில் ஆக கெட்ட செயல் செய்கிறவங்க யார் என்று தெரியுமா? கேளுங்க. அக்ஸரீன அமாலா, ஒன்றைக்குது சாலிஹான அமல். உலகத்தில் வாழ்க்கையில் இப்போ எங்கட 40 வருஷம் கழிஞ்சிட்டா இல்லையா? கழிஞ்ச 40 வருஷத்துக்கு கழிஞ்ச 25 வருடம், கழிந்த 45 வருடம் எங்களோட வாழ்க்கையில கழிஞ்சிட்டு, இதற்குள்ள நாங்கள் சாலிஹான அமலும் செய்திருப்போம். இதே போல அக்ஸரு அமாலா, கை சேதமான செயலும் செஞ்சிருப்போம். இந்த இடத்துல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ற, நபியை கேளுங்க, குல் ஹல் நுனப்பியுகும் பில் அக்ஸரீன அமாலா, கெட்ட அமல் செய்தவர்கள் உங்களுக்கு சொல்லட்டுமா? யார் அவங்க? அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, உலக வாழ்க்கையில் அவங்களோட முயற்சிகள் வீணாகிற்று. உலக வாழ்க்கையில் அவங்களோட முயற்சி என்ன செஞ்சுட்டு? சென்ற கிழமை வேலை செஞ்சீங்க, சென்ற வாரம் உங்களோட ஜொப்பு போனீங்க, வேலை போனீங்க, வெள்ளிக்கிழமை சம்பளத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க, சம்பளம் இல்லை. ஏன்? அங்கிருந்து வருது ரிஜெக்ட், உங்களோட வேலை கிளீன் இல்லை. சரி, ஒரு மாத சம்பளம், ஒரு வாரம் முடுங்க, ஒரு மாதம் வேலை செஞ்சீங்க, வேலை போனீங்க, வந்தீங்க, மாதம் முடிஞ்சு சம்பளத்தை எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு சம்பளம் இல்லையே, உங்களோட வேலை ஒழுங்கு இல்லை. ஒரு வருடத்தை எடுங்க, ஒரு வருடத்துக்கு தான் கான்ட்ராக்ட் உங்களுக்கு சைன் பண்ணுற, ஒரு வருடம் நல்லா கஷ்டப்பட்டீங்க, உங்களோட டைம், உங்களோட சாப்பாடு எல்லாம் தியாகம். வருட முடிவு வருது, என்ன? உங்களுக்கு சம்பளம் இல்லை, எவ்வளோ கவலை வரும். அல்லாஹ் என்ன செய்வான்? கியாமத்துடைய நாளையில்
நீங்கள் 70 வருடம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீங்க, உங்களோட எல்லாமே ரிஜெக்ட். இதுதான் வல்ல சாயுகும், உங்களோட முயற்சி நாசமாயிட்டு. என்ன காரணமாக இருக்கலாம்? அல்லாஹ் சொல்றார், சிலர் அமல் செய்யறதாக நினைத்து செய்வாங்க, அது அமல் இல்லை. அல்லதீன வல்ல சாயுகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையில் அவங்களோட முயற்சி வீணாயிட்ட. வல்ல, இந்த வல்ல என்கிறதுக்கு 3 வகையான கருத்து இருக்கு குர்ஆன்ல. எத்தனை வகையான கருத்து இருக்கு? இப்போ நீங்கள் நான் யோசிக்கணும், நான் செய்கிற முயற்சி ஏற்றுக்கொள்ளப்படுதா தட்டப்படுதா? எங்களுக்கு எல்லாத்துலேயும் விளங்கும். இப்போ தொழுகையிலிருந்து குர்ஆன் ஓதுறத நாங்கள் தொழுகிறோம். உதாரணமாக எங்களோட தொழுகை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியபடி இருந்தால் தானே ஏற்றுக்கொள்ளப்படும். நான் நினைச்ச மாதிரி தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் லொஹரையும் அசரை சேர்த்து தொழுகிறேன், நான் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கறதுக்கு என்னென்னமோலாம் நினைச்சு தொழுகிறேன், ஒரு கணக்கும் இல்லை எனக்கு. நான் நினைச்ச மாதிரி ஹஜ்ஜி செய்கிறேன், நான் நினைச்ச மாதிரி ஜகாத் கொடுக்கிறேன், நான் நினைச்ச மாதிரி நோன்பு பிடிக்கிறேன். வல்ல சாயுகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையில முயற்சிகள் வீணா போயிட்டு. இந்த லலால் இருக்கிற வழிகேட்டு, லலாலுக்கு 3 வகையான கருத்து இருக்கு. முதலாவது கருத்து என்ன தெரியுமா? உண்மையை விட்டு பாத்திலுக்கு போனவங்க, ஹக்கை விட்டு எங்க போனவங்க? இது யாரு? யஹூதி நசாராக்கள். நாங்கள் எந்த நாளும் ஓதுறோம் தானே, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், அல்லாஹ் லாலீன், வழி கெட்டவர்களை விட்டு எங்களை பாதுகாரியா அல்லாஹ். யார் வழி கெட்டவங்க? நசாராக்கள். இவங்க வழிகட்டு போயிட்டாங்க, உண்மையை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? பொய்க்கு போயிட்டாங்க. இது முதலாவது கருத்து. 2வது கருத்து அழிவு, ஹலாக் என்ற கருத்து இருக்குது. அல்லதீன வல்ல சாயுஹும், செய்த முயற்சி, ஹஜ்ஜிக்கு போய் வந்தாரு, ஹஜ்ஜி கபூல் இல்லை. ஹஜ்ஜிக்கு 20 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போய் வாரார், ஹஜ் என்ன இல்லை. சென்ற ஆண்டு ரமதான் 30 பிடித்தார், ஆனால் நோன்பு பிடித்ததான், நோன்பு கபூல் இல்லை. சென்ற ஆண்டு சதக்கா கொடுத்தார், 1 கோடி ரூபாய் சதக்கா கொடுத்தார். அங்க கியாமத்தில் போய் பார்த்தா சதக்கா இல்லை, சதக்கா கபூல் இல்லை. ஏன்? அவைகளை அழிக்கிற ஏதாவது செஞ்சிருப்பார். சதக்காவை அழிக்கிறது, இப்போ ஒரு பள்ளியை கட்டி கொடுத்திருப்பார், உதாரணமா ஒரு 50,000 காசை கொடுத்து போட்டு சொல்லி காட்டிருப்பார். என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லி காட்டினா அழிஞ்சிருப்பார், அது அமல் இல்லை. இப்போ நீங்க ஒரு 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 சாப்பாட்டை வாங்கி கொடுத்தாலும் சொல்லி காட்டப்படாது. அல்லாஹ் சொல்லிட்டான், நேரடியாக சொல்லிட்டான். நீங்க நோக்கம் வேற என்ற மக்கள் அமல் செய்யறதுக்காக சொல்லி, அது அல்லாஹ் சொன்னதை மீறி பெய்த்துறாது. லா துப்திலு ஸதகாதிகும் பில் மன்னி வல் அதா, உங்களோட சதக்காக்களை சொல்லி காட்டுவது கொண்டு அழிச்சிடாது.